அரஹர நம பார்வதீபதயே. அரஹர மகாதேவா. வனபோஜன விழா திருமயிலாப்பூர் விழாக்கு பெயர் போனது. வருஷம் 365 நாளும் ஒவ்வொரு விழாக்கள் நடக்கும். ரொம்ப விசேஷமானது. ஞானசம்பந்த சுவாமிகள் பதிவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு விழாவை பற்றி சொல்கிறா. அந்த விழாக்கள்லாம் பார்க்கலையே பூம்பாவை அப்படின்னு சொல்கிறா. அப்படி விசேஷமாக சொல்லும் பொழுது ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலீச்சரமர்ந்தான் சொல்கிறான். பெருமான் வனத்துக்கு எழுந்தருளுறதுன்றது ஒரு விழா. பாரம்பரியமான ஊர்களெல்லாம் பாரம்பரியமான க்ஷேத்திரங்கள்லாம் இந்த வனபோஜன விழான்னு கொண்டாடுவா. சுவாமியை நாமெல்லாம் அதை சாதாரணமாக சொல்கிறதுனா பிக்னிக்னு சொல்லலாம். சுவாமியை வனத்துக்கு எழுந்தருளை பண்ணி அந்த வனத்தில் சுவாமிக்கு விசேஷமான வாசன திரவியங்கள், வாசனை திரவியம் கலந்த ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணி உபச்சாரங்கள்லாம் பண்ணி நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணி அலங்காரம் பண்ணி வாசன புஷ்பங்கள்லாம் சாத்தி சாயங்காலமாக அந்த சுவாமியை புறப்பாடு பண்ணி வீதி வலம் வர செய்கிறது. இதுக்கு வனபோஜன விழான்னு பேர். இன்றைக்கும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருள்வார். எழுந்தருளி வனபோஜன விழா கண்டருள்வார். அது மாதிரி நம்மளுடைய கபாலீச்சரத்தில் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு வருஷமும் வனபோஜன விழா நடக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த விழா நடக்கும். 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த விழா நடக்கிறது. சுவாமியை காத்தால் அபிஷேகங்கள்லாம் பண்ணி பல்லக்கில் எழுந்துருளை பண்ணி இங்கே வனபோஜன மண்டபம்னு சொல்லி மந்தவெளியில் தபால் நிலையம் அருகில் இருக்குது. அந்த வனபோஜன மண்டபத்தில் எழுந்துருளை செய்வா. அங்கே விசேஷமான ஸ்தபன அபிஷேகம் ஸ்தபன திருமஞ்சனம் நடக்கும். அபிஷேகம் ஆன உடனே நிவேதனங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பா. ஒரு 3 மணி 3:30 மணிக்கு சுவாமிக்கு தீபாராதனை பண்ணி சுவாமி அங்கேருந்து எழுந்துருளை பண்ணி அடையாறில் சுவாமியுடைய கபாலி வனபோஜன தோட்டம்னு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த இடத்துல முருகப்பெருமானை எழுந்தருளை பண்ணி வெள்ளி தேவசேனாவோட அங்கே முருகப்பெருமான் எழுந்தருள்வார். அங்கே சிறிது நேரம் இருப்பாள். அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் காட்சி தந்து அருளாசி வழங்குவா. அது முடிஞ்ச உடனே அங்கிருந்து திருப்பி நேராக கோவிலுக்கு எழுந்தருள்வா. ரொம்ப விசேஷமானது வனபோஜன விழான்னு பேர். அவசியம் தரிசனம் பண்ணோம். ரொம்ப விசேஷமான வைபவம் இந்த திருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.